ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக குக்கரில் மணக்க காளான் குழம்பு. சுட சுட சாதத்தோட, தோசையோட, சப்பாத்தியோட அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்போ காளான் வாங்கினாலும் கண்டிப்பாக இதையே தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது மூணும் லேசாக பொரியட்டும். வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதையுமே லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசியை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறுற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்காங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரண்டியால் தக்காளி உடையாமல் அதுவே நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி வந்ததும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை லேசாக போகட்டும். ஒரு முறை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு முறை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நாம் ஏற்கனவே இதை வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. மசாலா கூட பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. அடுத்து இதில் ஒரு 1/4 கிலோ மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு பார்க்கும்போது குக்கர் ஃபுல்லாக காய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மஷ்ரூம் வெந்து வரும்போது நமக்கு நல்லாவே சுருங்கி வந்துடும். அதனால் இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மசாலா உருளைக்கிழங்கு மஷ்ரூமில் நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் ஒரு முறை திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வெந்து வரும்போது தண்ணி அதுவே விட்டு கொஞ்சம் தண்ணியாகும் கிரேவி. அதனால் ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தண்ணி ஆகிடும். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் இல்லைன்னா அதிகபட்சம் 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா
நல்லா மணக்க மணக்க மஷ்ரூம் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.